செம ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் கார்ன் சீஸ் பைட்ஸ். அதற்கு தேவையான பொருட்கள் கார்ன், பொட்டேட்டோ, சீஸ், பிரெட் க்ரம்ஸ், மைதா, கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக டைஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட நல்லா ஃப்ரெஷ் கார்னை அந்த கார்ன் கர்னல்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து அது லைட்டாக ஆயில் கூட கொஞ்சம் சால்ட் போட்டு டாஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கார்ன் சீஸ் பைட்ஸ். ஸோ பேசிக்கலாக வந்து நம்ம வந்து இந்த அலப்பினோ சீஸ் பைட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போய் சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பைட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வரும் உங்களுக்கு. அது நீங்கள் உடச்சி வந்து எடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சீஸி ஒரு க்ரீமி சீஸி ஒரு கன்சிஸ்டன்சி சீஸ் மெல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வீட்லேயே எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ வந்து நம்ம வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கார்ன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேஷ் ஆகிற அளவுக்கு. ஸோ இது கூட நம்ம வந்து தேவையான அளவு ஸ்பைஸ். இது வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும். கார்ன் அண்ட் சீஸ் பைட்ஸ் அப்படிங்கும்போது இது ரொம்ப ப்ளைனாக இருக்கும். அதனால் இது கூட வந்து நம்ம தேவையான அளவு காரத்துக்காக நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு. நம்ம உப்பு சேர்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சீஸ் சேர்க்க போகிறோம். சீஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாம் சேர்த்து ஒன்றா பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது கூட கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணுறோம். ஒரு ஃப்ளேவருக்காக நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மிக்சர் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து சீஸ் வந்து ஒரு 2 சீஸ் வச்சுருக்கோம். ஒரு சீஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி ஃபைனாக வச்சுருக்கோம். இன்னொரு சீஸ் சின்ன டைசஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை வந்து நான் அந்த மிக்சர் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சீஸி ஃப்ளேவருக்காக. இந்த டைஸ் பண்ணி வச்சுருக்கிற சீஸை வந்து இதை வந்து நம்ம வந்து சின்ன உருண்டைகளாக பண்ணும்போது அந்த சீஸை நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மிக்சர் உருண்டையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் ரோலில் வந்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நடுவில் வைக்கிற அந்த டைஸ் சீஸ் நம்ம இந்த பைட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து சீஸியாக இருக்கும். அதனால தான் வந்து டைஸ் சீஸை நடுவில் வைக்கிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ கார்ன் சீஸ் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்ல ஸ்பைஸ்க்காக கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது கூட நடுவில் வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ண போகிறோம். ஸோ சின்ன பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சும்மா ஒரு ஃபிங்கரில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டைஸ் பண்ணி வச்சுருக்கிற சீஸை வந்து இதை சென்டரில் வைக்க போகிறோம். சென்டரில் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அது மேலே வந்து ஒரு மோல்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அந்த பொட்டேட்டோ கார்ன் மிக்சரில் வந்து உங்களோட சீஸ் சென்டரில் இருக்குது. இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு மேலே ஒரு அவுட்டர் பைண்டிங் லேயர் கிடைக்குது. இதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்ம ரோல் பண்ண பிரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மிக்சர்ஸையும் வந்து நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அது நடுவில் சீஸ் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா மிக்சரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதை நல்லா ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்ஸ் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இது கூட நான் வந்து ஒரு டிப்போட சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கார்லிக் மைனஸ் இல்லைனா வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப்பும் மைனஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டெயில் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணி அதை இது கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு அருமையான 2 டிப்ஸோடு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ் இதை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட அலப்பினோஸ் இல்லைனா வந்து ஆலிவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரிச் மிக்சராக வந்து உங்களால் பைட்ஸாக வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ரெடி பண்ண மிக்சர்ஸு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம சைடில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு மீடியம் டு ஹை ஹீட்டில் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
இது நல்லா வந்து கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்போதுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் போதும். ஓவராக வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா ஆயிலோட ஹீட் குறைஞ்சி நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம் வந்து ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஆயில் எப்போதுமே வந்து ஹீட் மெயின்டைன் பண்ணுற அளவு வச்சுக்கணும். அதே மாதிரி ஓவர் க்ரௌட் பண்ணி ரொம்ப அதிகமாக திங்ஸ் ஆட் பண்ணி ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம மேலே கொடுத்த அந்த பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்டாகவும் ஆட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளோட டிஷ்ஷுக்கு வந்து அவுட்டர் லேயரில் ஒரு கிறிஸ்பினஸ், ஒரு நல்ல ஒரு க்ரஸ்ட் கொடுக்குது இது. ஸோ சூப்பரான கார்ன் சீஸ் பைட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதே டைமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ண சீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அந்த ஹீட்டில் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம உடச்சி பார்த்தோம்னா நம்ம உள்ள சென்டரில் ஸ்டஃப் பண்ண சீஸ் வந்துட்டு நல்லா க்ரீமியாக ஒரு 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 ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் இந்த ஹீட்டில். ஸோ நம்ம ஆட் பண்ண பிரெட் க்ரம்ஸும் நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கு. நம்ம எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் வந்து அந்த கிராக்லிங் நாய்ஸ், அந்த சவுண்ட் வந்து கிறிஸ்பியாக தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்த கார்ன் அண்ட் சீஸ் பைட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.